அருந்ததிலாம் பாப்பி அதெல்லாம் பாத்துட்டியா? இது வெறும் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மேல கோபுரமா வச்சு கட 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 கடன்னு சத்தம் வரும் அந்த இதுல வாசல்ல. யார் போட்ட ஆவக்காய்? அத நீ போட்ட ஆவக்காய். அத சொல்லு. சோ இந்த ஆவக்காய் வச்சு ஒரு ஆவக்காய் சாதம். அண்ட் பிஃபோர் யூ திங்க் இல்ல இது என்னது ஆவக்காலையே வந்து ஒரு சாதத்துல கலக்க போறானா, இட் இஸ் நாட் லைக் தட். கீப் வாட்சிங். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம் ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சாதம். என்ன ஒரு ரெஸ்பான்ஸ், காமெண்ட்ஸா இருக்கட்டும், அதுவும் அதுலயே ஒரு நாஸ்டால்ஜியா எலிமெண்ட் ஒன்று இருந்தது. முக்கியமா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டேன். அன்னைக்கு யாரோ வந்து அமெரிக்கால இருந்து எனக்கு மெசேஜ்லாம் கூட அனுப்பிச்சிருந்தா, இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணினேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. தேங்க்யூ வெரி வெரி மச். எவ்ரிபடி நியூ தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். பட் அதை வந்து இப்படி சாதமா கலக்கலாங்கிறது ப்ராபப்ளி நம்ம சொன்னதுனால ஒரு அவளுக்கும் தோணி இருக்குமா இருக்கும். கரெக்ட். சுண்டல் நீ இந்த ஆடி மாசத்துக்கு அதை நம்ம போகும்போது கூட பேசிக்கலாம். as we are cooking along, நீ இந்த சப்பரம் எல்லாம் பண்ணிட்டு அந்த இது ஒன்று சொல்லுவல்ல, அது we'll talk about it. பட் இந்த வாரம் ஓகே, அதே ஒரு ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் இல்லையா? ஏமா உனக்கு ஆந்திரா மீல்ஸ்னா என்ன ஞாபகம் வருது? ஆந்திரான்னு அவரே ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வருது பப்பு, அப்புறம் நல்ல ஆவக்காய், இன்னும் எத்தனையோ பொடி, அப்புறம் நுவ்வுல பொடி, பருப்பு பொடி, கந்தி பொடி, நல்லகாரம் பொடி. அதெல்லாம் தெரியும், எனக்கு அவ்வளவா தெரியாது. பட் அதுதான் ரொம்ப நல்லா நினைவுக்கு வருது பப்பு. ஆமா. சோ இந்த ஆவக்காய் வச்சு ஒரு ஆவக்காய் சாதம். அண்ட் பிஃபோர் யூ திங்க் இல்ல இது என்னது ஆவக்காலையே வந்து ஒரு சாதத்துல கலக்க போறானா, இட் இஸ் நாட் லைக் தட். கீப் வாட்சிங். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஒரு மீல் கியூரேட் பண்ணியிருந்தேன்னா அதுல இந்த ஐட்டமை போட்டு இட் பிகேம் அ சூப்பர் ஹிட், ரைட்? ஸோ இந்த ஆவக்காய் சாதத்துக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் வேணும் சொல்லு பார்ப்போம். ஒரு அழாக்கு பச்சரிசி கொஞ்ச நாளி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிச்சு வச்சிருக்கேன். ஓகே. அதே மாதிரி ஒரு ஹாஃப் அழாக்கு துவரம் பருப்பு, அது அப்புறம் வந்து நல்லா ஒரு 10-15 வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், அப்புறம் நிறைய கருவேப்பிலை, அப்புறம் மெயினா நீ போட்ட ஆவக்காய் சொல்லு. அப்புறம் வந்து இது வந்து மீடியம் நம்ம எண்ணெய். ஆமா, இது கடைசியில வந்து நம்ம விடுறதுக்கு நெய், அது அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு அதெல்லாம் இந்த இதுலயே இருக்கு. இது வந்து 1 pot தான் அது. see, அதனால வந்து I'm just pouring the இது எண்ணெய், நியூட்ரல் ஆயில். ஆமா, நியூட்ரல், anything whatever you are taking. ஆமா, நெய் கிடையாது, நெய் கடைசியில தான் கார்னிஷிங். போதுமா? பாரு, இதெல்லாம் சுஷ்கம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தாராளமா விடணும், அது அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா. அப்படின்னு யாருக்காவது பேர் வச்சா நல்லா இருக்கும்ல, சுஷ்கான்னாக்க திருண்டு விடுறது பேரு சுஷ்கான்னு பேரு, அதுதான். இப்ப வந்து இது பாரு, இந்த ஸ்பூன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 வருஷம் இருக்கும். காம்ப்ளான்ல வரும். இல்ல இது காட்டேன், ஐ எம் ஷூர் many people would have had this. இது அந்த காம்ப்ளானுக்கு வந்து அந்த காம்ப்ளான் ஸ்கூப் ஒரு ஸ்கூப் இல்ல, இது வந்த புதுசுல எல்லாருமே நம்ம ஆரம்பிச்ச புதுசு காம்ப்ளான் ஸ்பூன், they were all so happy actually. போட்டுமா? போடு இன்னும் கொஞ்சம் போட. ஏன் அவ்வளவு சுஷ்கம்? சரி, சுஷ்கம் போடு. அது ஆந்திரால இருந்து நிறைய இது ஜாஸ்தி வாழ்துல, கடுகு ஜாஸ்தி, பச்சை கடுகாவே போட்டுருவாங்க. புளியோதரையில ஒண்ணு போடுவா. ஆஹா, பச்சை கடுகு பாரு, கொஞ்சம் சீரகம் துளியூண்டு தான், நாட் மச். அப்புறம் ஒரு 2 வெத்த மிளகாய். 2 நான் ஒண்ணு போடுறேன், நீ ஒண்ணு போடு. சபாஷ். இந்த கரண்டியை குடுத்துட்ட பத்தியா எனக்கு நீ? ஆமாமா, சவுண்ட் இல்லாம இல்லடா ரொம்ப டங்குமா போடா, வாட்டமே இருக்காது. நல்ல கரண்டி. உனக்கெல்லாம் மென்டல் பிளாக் ஒண்ணுமே இல்ல. மென்டல் பிளாக்கே கிடையாது. நம்ம இதுக்கு சொல்றோம், நான் நம்ம வாட்டத்துக்கு சொல்றோம். ஆமா. இது வந்து இது 2 பச்சை மிளகாய் ஆல்சோ போடு. அப்புறம் இப்ப பாரு, இந்த வெங்காயத்தை அப்படியே போடுறேன். சின்ன வெங்காயம். those who like பூண்டு can also add. அது போடலாம். இந்த பூண்டு அடிஷன் மாத்திரம் it depends on your taste. ஒன்று. ரெண்டாவது ஆவக்காய். இப்போ ஆவக்காயிலேயே கொஞ்சம் பூண்டு இருந்ததுன்னா நீங்க இதுலயும் இந்த சின்ன வெங்காயத்தோட கொஞ்சம் பூண்டு பல்லா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை போட்டு சாத்திருக்கியமா? இல்ல, அது இதெல்லாம் போட்டாக்கா ஒண்ணுமே காணவே காணாது. இப்ப பாரு, இந்த இதையும் போடுறேன் பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. நல்ல பழுத்த தக்காளி போடு.
இப்போ பாரு நான் ஒன்று மறந்துட்டேன். ஒன்றும் இல்லை 3. இதை பாரு, இது வந்து மஞ்சப்பொடி அண்ட் ஆல்சோ மிளகாப்பொடி. வெறும் மிளகாப்பொடி தான். இட் இஸ் நாட் சாம்பார் பொடி ஆர் எனி திங். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பெருங்காயம் போடு சக்க. அப்புறம் இதெல்லாம் வதக்கிற வேலைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. ஆகா, கருவேப்பிலை நல்லா போட்டால் வாசனையாக ரொம்ப வாசனையாக. ஆமாம் ஆமாம். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவா வந்து யோசிக்கலாம், இது என்னது இது இவா இன்னும் ஆவக்காய் சாதம்னா. ஏன்னா தி அசோசியேஷன் இஸ் ஆவக்காய் சாதம்னா சூடு சாதத்தில் நெய் போட்டு ஆவக்காய் போட்டு பிசிஞ்சு சாப்பிட்றது தான். திஸ் இஸ் ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து ஆந்திராவிலலாம் வந்து இந்த முத்தப்பப்புன்னு ஒன்று பண்ணுவாள். தட் இஸ் பருப்பே வந்து கொஞ்சம் திக்கா முத்தப்பப்பு சாதம். முத்தப்பப்பு சாதத்தில் வந்து மேலே அந்த ஆவக்காய் பீஸ் அண்ட் வண்டி இது போட்டு மேலே அப்படியே அந்த நெய் குத்தி சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து திஸ் இஸ் அ 1 pot வெர்ஷன் ஆஃப் த சேம் திங். இது கொஞ்சம் இது பண்ணி வதங்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் கவர்ட் இட். ஃபைன் ஃபைன். கொஞ்சம் இந்த இது சொட்டி இப்போ இந்த வாஷ் பண்ணி ஊற வச்ச அரிசி போட்டு முதல்ல. சபாஷ். இது ஒரு பெரிய அழகாக்கு சொன்னேன் இல்லையா? கரெக்ட். அண்ட் அதுக்கு பாதி வந்து பாதி பருப்பு, தோரம் பருப்பு. சபாஷ், மறந்து போயிடுது. தோரம் பருப்புலாம் கூட தெலுங்குல நினைச்சிருந்தேன். ஒண்ணு கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் பருப்பு பொடி பண்றது அது தெரியும். அதுதான் கண்டிப்பா பொடி நானும் பண்ணுவேன். அது கண்டிப்பூங்கிறது தெரியாது எனக்கு. அப்படி பருப்பு பொடி தான் இந்த பண்ணி வச்சிருக்கேன். காட்டுட்டா? அதான் நீ பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி எல்லாம் பண்ணிருக்கேன் நான். ஜாக்கிரதை, ஏற்கனவே போட்டிருக்கேன். இங்க போடலையே. ஒரு கொஞ்சம் கம்மியா போடு. ஆமா, ஆவக்காலையும் இருக்கும். கரெக்ட். ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ வந்து இதுக்கு 1.5 அழகுக்கு கரெக்டா 4 டம்ளர் தண்ணி. 4.5. ஏன்னா இது வந்து அப்படி ஒருவேளை உங்களுக்கு இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட் டு பி இதுவா நைஸா வாண்டான்னாக்கா யூ கேன் லெசன் தி இது தண்ணி. நைஸ். ஆமா. உப்பு நான் கொஞ்சம் பார்த்துட்டுமா? ரொமாச்சிக்கு முதல்ல வச்சுட்டு நீ அப்புறமா பாரு. எது பண்ணாலும் அது ஒரு நிமிஷம். அங்கே நம்ம ஆட்டில் தான் கிச்சன்லேயே அன்னபூர்ணி வச்சுருக்கோம். அம்மாச்சி காப்பாத் அதை வச்சுடும். இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிங்க. ரைட் பண்ணி பாரு. நீ இந்த அருந்ததிலாம் பாப்பி, அதெல்லாம் பார்த்துட்டியா? அது அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி யூ ஷுட் இது போட்டுட்டு ஒரு துருவு. அது வெயிட்லலாம் ஒன்றும் ஒட்டின்னு இருக்கக்கூடாது. அதுதான் மெயின். ஆமாம். மாமி வந்துட்டா அரிக்கதை சொல்கிறதுக்கு கிச்சனில். அப்படி இல்லைடா, இதெல்லாம் நல்லது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்லேன், இப்போ நேற்றுக்கும் முந்தானவும் ஆடிப்பெருக்கு நினச்சிருந்தேன். நாங்கள்லாம் மாயவரத்தில் இருந்தப்போ சப்பரம்னு ஒன்று எடுத்துருந்தோம். ஆமாம், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அழகாக அப்படி சுவாமி வச்சு அதுக்கு மேலே அப்படி கோபுரம் மாதிரி பசங்களே பண்ணுவா. பெரிய சப்பரம், சின்ன சேரியட் இஸ் டிஃப்ரெண்ட். சேரியட்னா தேரு. இது வெறும் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மேல கோபுரமா வச்சு அதுல அப்பெல்லாம் ஏது கலர் பேப்பர்லாம் நம்மளா ஒட்ட வேண்டியது. பெருசு சின்னது கட 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 கடன்னு சத்தம் வரும் அந்த இதில் வாசலில். அப்போ எங்களுக்கு ஆசையாக இருக்கும். போய் உள்ளே வந்து ஏதாவது சுவாமி வச்சு அதுக்கு பூலாம் வச்சிருப்பா. அது ஆடிப்பெருக்கு கார்த்தாலேருந்து போயிட்டு இருக்கும் அந்த சப்பரம். அன்றைக்கி ஸ்கூல்லாம் கூட லீவ் விட்டுடுவா. அது எதுனாலனா பீப்புள் பேக் இன் த டே இந்த மாதிரி இந்த கலந்த சாதம் பண்ணி போய் அந்த காவேரி கரையோரமாக உட்காந்து பசங்களுக்கு இந்த சப்பரம் மாதிரி வச்சு கூட்டின்னு போய், ஆமாம், ஈவன் எல்டர்ஸ் வுட் கோ இந்த கலந்த சாதம்லாம் வச்சு மார்னிங் ஆஃப்டர்நூன் வாட் எவர் டைம் போயிட்டு கலந்த சாதம் அன்னைக்கு தான் பண்ணுவா. கரெக்ட். பண்ணி they will sit in the banks of the river, eat it and come. This was a picnic. But இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா அன்னைக்கு தான் அந்த காவேரி ஆறு வர ஆரம்பிக்கும் இல்லையா? வந்திருக்கோம். வந்து நொங்கு நுரையுமா அப்படியே வரும். அப்படியே கரெக்ட் வந்து அதுக்கு சுவாமிக்கு நம்ம இவ்வளவு நன்னா வந்திருக்கேளே உங்களுக்கு அத்தனையும். அதுவும் சில பேர் சொல்லுவா காவேரி வந்து she's அந்த ஃபேமிலி வே, அதனால you are giving all this. அதுவும் சொல்லணும். so many versions are there, but still it is சுவாமிக்கு காவேரி தாய்க்கு நம்ம எல்லாம் இது பண்றது தான் மெயின். அது கரெக்ட். அதுதான். சரி, சோ இது கொஞ்சம் குக் ஆறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். சோ இது ஒரு 2 விசில் கறக்கலாமா? ஆஹா, வாசனை பிரமாதம். சீக்காபாத். சபாஷ். இப்போ வந்து இதுக்கு மேல யார் போட்ட அவக்காய்? அதான் நீ போட்ட அவக்காய். அதை சொல்லு. அது அப்படியே போடுறேன். போடணும், இன்னும் போடுறேன் 3-4 மடங்கு போடு. அப்பதான் அவக்காய் சாதம் ஆகும்.
பட் இது வண்டி அது பாரு வண்டியா இருக்கு. பரவாயில்லையா? ஓடுமா, வண்டி போட்டாதான் வாசனை வரும். ராகேஷ் தப்பார், எனக்கு பிடிச்சது இதுதான். ஆனா நீ யூஷுவலா போடுற அளவோட நீ கொஞ்சம் கம்மியா தான் ஓட்டிருக்க. ஆஹா எப்படி இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சபாஷ். இது மெயினா வந்து இப்போ இந்த குக்கர் எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு நான் உடனே ஆவக்காவை ஆட் பண்ணுன்னா, இட் ஷுடன்ட் ரொம்ப கூழாயிடக்கூடாது. அதுக்குன்னு கிரெயினியாவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம முதல்ல அந்த சாதத்தை அரிசியும் பருப்பையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆவக்காய் போட்டு ஒரு கலந்து, அதுதானே சும்மா சும்மா இன்னுமே சும்மா சும்மா கலரக்கூடாது. Then you know that you are adding so many things. பாரு இதுவே கூட பாருங்க. ஆஹா அதானே பார்த்தேன். இப்பதான் நன்னா இருக்கு ராகேஷ். இன்னும் கூட நன்னா இருக்கலாம், கூட வைக்கலாம். ஆஹா நன்னா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது அந்த கன்சிஸ்டன்சி பாரு, நல்லா தல தல தலன்னு அந்த கலன்னு இருக்கு. அதே சமயத்துல ஐ வுடன்ட் சே ரொம்ப கூழ் இல்லை அது. கூழ் கிடையாது. இட்ஸ் நாட். இது கிட்டத்தட்ட அந்த அரிசி பருப்பு சாதம் மாதிரி. அது மாதிரி தான் அது. கரெக்ட். வேணும்னா பூண்டு பிடிக்கிறவா யூ கேன் ஆல்வேஸ் ஆட். உனக்கு அந்த நீ அது உள்ள அந்த இன்னும் ஒரு டிராப் இருக்குதா? எதுக்கு தெரியுமா, இப்போ இதுலயே தான் உனக்கு நான் கொடுக்க போறேன். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் இட். பாரு எப்படி இருக்கு. மச்சி காப்பாத். சபாஷ். மச்சி காப்பாத். அந்த போடு. அம்மாச்சிக்கு எப்படி முதல்ல உப்புக்கு வச்சாச்சு, இப்போ அடுத்தது குழந்தைக்கு. மச்சி காப்பாத். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆடி பெருக்கு வர்றதுக்கு இந்த சாதத்தையும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆமா கரெக்ட். ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஜஸ்ட் லுக் அட் தட். அது நீ போட்ட ஆவக்காங்கிறதுனால இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. ஆமா அத சொல்லு அத சொல்லு அத சொல்லு. ஆவக்காக்கே ஒரு வாசனை. ஆஹா கொதிக்கிறதுமா. அம்மா சூடு சுட போறது. ராகேஷ் ஜாக்கிரதை. காப்பாத்து. உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா? ஆஹா இதுல அந்த அந்த அரிசி அந்த பருப்பு நல்லா அந்த சின்ன வெங்காயத்தோட குக் பண்ணி அதோட வாசனை, அந்த ஆவக்காய் மெயினாக அந்த பச்சை கடுகும் அந்த மிளகா பொடி அதோட ஒரு வாசனை. இப்போது இந்த ஆவக்காயில் நான் போடும்போது கூட வந்து கொண்டைக்கடலை போட்டிருந்தேன். அது ஒரு கிரன்ச் ஒன்று, கிரன்ச்சுன்னு இல்லை வெந்தயமும் இருக்கும். ஆமாம் அதோட ஒன்று இது வந்தது. ஆஹா இது சேர்ந்து உள்ளே வந்து எங்கெல்லாமோ போயிட்டு வருது. ஆந்திராவிலேருந்து ஆரம்பிச்சு. See, because these are recipes that you can innovate. ஈஸியாக வந்து சாதம் போட்டுட்டு மேலே பருப்பு போட்டுட்டு பண்ணி சாப்பிடலாம். பட் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது இட்ஸ் ஈஸியர். ஒன்று. ரெண்டாவது இட் இஸ் ஆல்சோ லாட் மோர் ஃப்ளேவர்ஃபுல். எக்ஸாக்ட்லி, டெஃபினட்டா. ஸோ கோ அஹெட் ட்ரை திஸ் ஆவக்காய் சாதம் ஃபார் ஆடி பெருக்கு. ஆடி மாதம்னாலே வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவல் மேலே ஃபெஸ்டிவல் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அண்ட் as much as ஆடி வருவோம் சொல்லுவா. அதுதான் மெதுவா ஒரு ஃபெஸ்டிவலா வந்துட்டு இருக்கும். பியூட்டிஃபுல் இல்ல? how beautiful is that? ஆடியா வரும் இல்லையா? So go ahead, try this recipe. We will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye. Bye.